ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அதான் கேக்குதுல, அப்புறம் என்ன? நான் அதை சொல்லல, உங்க இருதயத்துல கேக்குதா? இருதயத்துல எப்படி கேட்க முடியும்? சத்தியத்தை இருதயத்துல கேட்டு உணர்ந்தாதான் அதன் பலன் அதிகமா இருக்குமா? ஓகே, ஓகே, ஓகே. மத்தேயு 9:12 சொல்கிறது, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும், சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதன் பொருள் என்னன்னா, இந்த சுச்சுவேஷன் எங்க நடக்குதுன்னா, ஆயத்தரையில உட்கார்ந்துருக்கிற மத்தேயுவை பார்த்து இங்க வா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட ஆயக்காரரும் பாவிகளும் வந்து போஜனம் பண்றாங்க. அதை பார்த்த பரிசேயர் சீசர்களை பார்த்து, உங்க போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறார். இங்க பிணியாளி அப்படின்னா பாவத்தில் இருக்கிறவன் அர்த்தம். அதாவது நான் பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்புகிற பிணியாளிகளுக்கு, வரி வசூல் செய்யக்கூடிய ஆயக்காரருக்கு, பாவத்தை மன்னிக்கிற வைத்தியனா இருக்கிற இயேசு வேண்டுமாம். அதாவது பரம வைத்தியரான இயேசு வேண்டுமாம், சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை.